வாங்க SQL எப்படி நம்ம பிசியில் டவுன்லோட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு SQL டவுன்லோட் ஃபார் பிசி ஆர் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வர லிங்க்கை பார்த்துக்கோங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே இதுமாரி ஒரு உங்களுக்கு வெப்சைட் காமிக்கும். அதில் 2 லிங்க்ஸ் இருக்கும். அது 2 லிங்க்ஸில் 2ஆவதுல இருக்கிற லிங்க்கை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தா சைன்அப் கேட்கும். சைன்அப் கொடுக்காம நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஏ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே அது டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு SQL சர்வர் ஓப்பன் ஆகும். இட் வில் டேக் லிட்டில் பிட் டைம். இப்போ கன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்மளுக்கு, எஸ் ஆர் நோன்ட்டு. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபுல்லுன்றதில் கிளிக் பண்ணணும். ஃபுல் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டோடனே இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்றுனா எக்ஸிக்யூட் கொடுக்கணும். எக்ஸிக்யூட் ஆகிட்டுனா ஒன்றா டவுன்லோட் ஆகும். 1 by 1 டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ ரூட்டர் பாஸ்வேர்டு மெயினான விஷயம் இதுதான். நீங்கள் இந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுருக்கணும். அதுமாரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எனி டைம் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு வச்சதை ஓப்பன் பண்ண மாதிரி அந்த மாதிரி அது இருக்கிறப்ப தான் அது நீங்கள் அது இருந்தால் தான் உங்களால் SQL ஒர்க் பேஜை ஓப்பன் பண்ண முடியும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் கரெக்டாக போட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணி திரும்பி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாம் அது வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. மொத்தமாக இப்போ முடிஞ்சோடனே ஃபினிஷ். நெக்ஸ்ட் இப்போ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி செக் பண்ணிக்கணும். நீங்கள் அங்கே என்டர் பண்ண பாஸ்வேர்டை அங்கே செக் பண்ணிக்கணும். ஓகே, செக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்து செல் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் அது இதாகிடும். நான் அதில் டைரெக்டாக உங்களுக்கு ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. இது பண்ணுங்கள். இப்போ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸு. இங்கே வந்து லோக்கல் இன்ஸ்டால் ஃபார் SQL இருக்கா, அது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களே அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து கமெண்ட்ஸை ரைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒர்க் ஷீட் எப்படி எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஒர்க் ஷீட்ஸில் நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இதுதான் வந்து எம்டி ஒர்க் ஷீட்டு. இதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் எப்படி ரைட் பண்ண போகிறோம், எப்படி கமெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றத வர வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே.